படம் பார்க்காம இருந்திருந்தா நிம்மதியா இருந்திருக்கும் ப்ரோ. படம் நல்லா இல்ல ப்ரோ. நான் கமல்ஹாசன் ஃபேன் ப்ரோ. ஆனாலும் இப்படி படம் எடுத்து வச்சிருக்காங்க, கொடுமை ப்ரோ. என்ன பண்ணிருக்கலாம் படமே பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சிம்புக்காக ஏதாவது ஸ்கோப் இருக்கா? எனக்கு சிம்பு பிடிக்கும், கமல் பிடிக்கும். ஃபேன்ஸ் யாரும் சண்டைக்கு வராதீங்க. ஆனா படம் நல்லா இல்ல. திருஷா தேவையா? சுத்தமா தேவையில்லை, வேணவே வேணாம். அப்படிங்களா? இந்த படம் எடுத்துருக்க கூடாது, படமே எடுத்துருக்க கூடாது. படம் தேவையில்லை, த்ரிஷா மட்டும் இல்ல, படமே தேவையில்லை. நான் ரிவ்யூ பார்த்துட்டு நானே மனசுடைஞ்சு போய் தான் ஆக்சுவலாக வந்த படத்துக்கு. பட் ஆனால் அந்த அளவுக்கு சொன்ன அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. நிறைய பேர் என்னன்னே தெரியல தப்பான கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன காரணத்துக்குன்னு தெரியல. ஆனால் நான் இதோட 3ஆம் டைம் பார்க்குறேன். எனக்கு செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருக்குது, ஸ்பீடாக போகுது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, படம் நல்லா இல்லை, சரியில்லை, இது ஏதோ அவரை தனிப்பட்டு அவரோட வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு உண்டான வேலை மாதிரி தெரியுது. இல்லை மணிரத்னத்து மேலே அவரை இது அடாப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் படம் பப்ளிக்கே எங்களுக்கு பார்த்த வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு சினிமா பார்க்க தெரியுமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியாது. இல்லை தனிப்பட்ட ஒரு விஷயத்த இப்படி இது பண்ணுறாங்களோ என்னமோன்னு தோணுது. ஆனால் படம் நல்லா இருக்கு, பார்த்த வரைக்கும். இது படம் எதுவுமே இல்லை. டெக்னிக்கலாக ஃபோட்டோகிராஃபி இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், கமல் ஆக்டிங்காக இருக்கட்டும், சிம்பு ஆக்டிங்காக இருக்கட்டும், திருஷாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு, புதுமையாக இருக்கு. அது என்னமோ அப்படி என்னமோ பண்ணுறாங்க, என்ன இதுன்னே தெரில. இதோட மொக்க படத்தை புகழ்ந்து பேசுகிறாங்க, இந்த படத்துக்கு என்னன்னு தெரில. நிறைய பேர் இப்போ அந்த யூடியூப் வச்சுக்கிட்டு ரொம்ப வாய் பேசிக்கிட்டு ரொம்ப ஓரம் ஓடிட்டு இருக்கிறானுங்க. பார்த்தாலே அவ்வளோ வெறியாக இருக்குது. இந்த படத்தெல்லாம் நான் குறை சொன்னான்னா படம் பார்க்க தெரியலன்னு அர்த்தம். கமல் சாரோட சிம்பு பண்ணியிருக்காரு, அது எப்படி நல்லா இருக்கா, செட் ஆயிருக்கா? 2 பேருக்குமே நல்லா இருக்கு. அவரோட ஏஜ் லிமிட்டு, அவருக்கு என்ன ஆக்டிங் வருமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த கேரக்டர் கமல் அந்த முதிர்ந்த தோற்றம், அந்த நடிப்பு அருமையாக இருக்கு படம். ஆனால் இது குறை சொல்ல அளவுக்கு இல்லை. நான் 3 வாட்டி பார்த்துட்டேன். 10க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு இது 8 கொடுக்கலாம். சாங்ஸ் எதுவும் இல்லைன்னாங்க, நம்ம முத்தமலை சாங்ஸ் தேவையில்லை. இவ்வளோ படம் நிறைய இடம் இல்லைல்ல. புரியுது. படத்தோட அந்த 5 ஒன்று பூவே எல்லா இடத்துலையும் வருது. அதே பார்க்க ரொம்ப ஃபீலாக இருக்கு. இது என்ன சொல்ல வருது, படம் நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். இதை கொஞ்சம் இது பண்ணுங்க. நிறைய பேர் இப்போ அந்த நல்ல கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, இதை நிறைய பேர் கெடுத்துட்டு இருக்கானுங்க. ஜவு மாதிரி இழுத்துட்டு போனாங்க, அப்படிங்களா? நல்லா இல்லையா? நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கதை பேசுறாங்க, அவ்வளோதான். சும்மா போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். மிச்ச முடியாது. எஸ்டிஆருக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா? எஸ்டிஆரா தெரியல ப்ரோ. சிம்புக்கு அவர் வேணா வேற படம், நல்ல படம் எடுத்தா நல்லா எடுக்கலாம். அப்படிங்களா? ஆவரேஜ் தான் சொல்றீங்க? ஆவரேஜ் பார்க்கலான்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளோதான். ரொம்ப ஆவரேஜ். நல்லா ஏன்னா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கா? படம் எப்படிங்க இருக்கு? பிடிச்சிருந்துச்சா? மூவி எப்படி சார்? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். அப்படிங்களா? சலுப்பு தட்டுதா? இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருந்தது. ஆவரேஜிங் ப்ரோ, பரவாயில்ல. ஆவரேஜ் தான். பார்க்கலாம். எஸ்டிஆருக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. ஆனா அது விண்வெளி நாயகா சாங் மட்டும் அந்த இடத்துல போடாம இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. எல்லாரோட கேரக்டரும் பிடிச்சிருக்குங்களா? எல்லாம் நல்லா இருக்கு. கமலஹாசனுக்காக தான் வந்தோம், ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, பார்க்கலாம். கண்டிப்பா நல்ல படம் தான். ரிவ்யூ தான் நீங்க மோசம் சொல்லிடுறீங்க எல்லாத்தையும். ஆனால் நல்ல படம் தான், பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சிம்புக்கு ஸ்கோப் இருக்கா? சிம்புக்கு தான் அதிகமாக ஸ்கோப் இருக்கு. அப்படிங்களா? நீ சொல்லுங்க. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குங்க. பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. சிம்பு எப்படி சார்? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சிம்பு. நல்லா இருக்கு. சிம்புக்காக பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. பிடிச்சிருக்கு, பார்க்கலாம். நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலாக நான் கமல் ஃபேனு, அதனால் நான் பிடிச்சின்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப ரிவ்யூவில் சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஆனால் ஓரளவு டீசெண்டாக பார்க்கலாம். சிம்பு எப்படி பண்ணியிருக்காரு? 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கு. என்னன்னா அந்த
பிடிச்சிருக்குங்களா? ஓரளவு ஓகே. ஓகே, தேங்க்யூ. கமல்ஹாசன் ஆக்டிங்காக ஒரு டைம் பார்க்கலாம். ஓகே, ஓவரால் 4 ரேட்டிங்ஸ். சிம்பு எப்படி பண்ணியிருக்காரு? சிம்பு நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைனலில் அந்த ஃபைட் சீன் வந்து நல்லாவே இருந்தது. நிறைய நெகட்டிவ் இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கு? லைக் அவ்வளோ மோசம் சொல்ல முடியாது. அந்த எஃபர்ட்ஸ்க்காக ஒரு தடவை பார்க்கலாம். முத்துமலை சாங் மிஸ் ஆகுதுங்கிறாங்க, ஆமாம், அது எப்படி? நாங்களுமே யோசிச்சோம், அது இருந்தால் இன்னும் நல்லா இருந்தது. அப்படிங்களா? படம் 2.25 மணி நேரம் ஏதோ போர் அடிக்குதா? கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. பட் ஓவரால் ஓகே தான், ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. சார் உங்களுக்கு? நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க, படம் நல்லா இருக்கு. பட் நிறைய எதிர்பார்த்தோம், எஃபர்ட் எங்களுக்கு போதுமானவா இருக்கு, கதை பத்தலை. விண்வெளி சாங் வந்து லாஸ்டா தான் வருதுங்கிறாங்க, அது எப்படி மிஸ் பண்ணி? அது ஆரம்பத்திலே வந்திருக்கணும். விண்வெளி நாயகன் லாஸ்டாக தான் கிடைச்சிருக்கு அந்த சாங். முத்துமலை ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆடியோ மட்டுமே என்ஜாய் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வீடியோவில் இருந்ததுதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப நெகட்டிவிட்டி ரொம்ப சொல்றாங்க, அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்குலாம் நெகட்டிவ் இல்லைங்க. அளவுக்கு பார்க்கக்கூடிய படம். இல்லை, நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு இல்லையா? காதல் ஒரு இடமும் கல்யாணம் ஒரு இடமும் அதுவும் நல்லா தான் இருக்கு. மணிரத்னம் படம் மாதிரி இருக்குங்களா? அது மாதிரி தான் 2 ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க இது மாதிரியே தான் இருக்கு. சரிங்க, தேங்க்யூ. இருக்காதீங்க, அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க. பாட்டு பிடிக்கலையா? முத்துமலை சாங் பாட்டு வரலீங்க, பாட்டு வரல, மிஸ் பண்ணி அதெல்லாம் இல்லை ப்ரோ.